ஹலோ வீவர்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு வர்ஷன் ஃபேஷன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி வீடியோ என்னன்றதை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கும் ஒரு சிம்பிளாக குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அண்ட் ஸ்நாக்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பச்சைப்பயிறு சுண்டல், வேக வச்ச முட்டை. இந்த பச்சைப்பயிறு சுண்டல் எப்படி பண்ணினா, சுண்டலை வேக வச்சுட்டு தாளித்து வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு வேக வச்ச சுண்டல் சேர்த்து கடைசியாக தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் இது எல்லாத்தையுமே மிக்சியில் அடிச்சுட்டு தூவி விட்டுட்டு அவ்வளோதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். லஞ்ச் பாக்ஸும் சிம்பிளாக ஒயிட் சன்னா மசாலா பூரி பண்ணியிருக்கிறேன். இந்த ஒயிட் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து தக்காளியையும் தனியாக எடுத்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளை கொண்டக்கடலையை மஞ்சள் உப்பு சேர்த்து வேக வச்சு அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஒரு பிரிஞ்சி, ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் நேரம் வதங்கினதும் தக்காளி பேஸ்ட் எடுத்து சேர்த்துடலாம். அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கினதும் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் எல்லாமே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கி தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போது திக்னஸாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சன்னா மசாலாவையும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம். இதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் எடுத்து நல்லா எல்லாமே ஒன்றா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை கொஞ்சம் எடுத்து அதையும் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கிரேவி திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக. ஸோ எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டலாம். அவ்வளோதான், சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வதங்கி கொதித்ததும் இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. சன்னா மசாலா பூரி வச்சுருக்கிறேன். அடுத்து ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸுக்கு செவ்வாழை வச்சுருக்கேன். செவ்வாழை கொஞ்சம் அந்த கார்னர் மட்டும் கட் பண்ணி ஃபுட் ரேப்பர் வச்சு ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இந்த மாதிரி கடலை மிட்டாய், 50-50 பிஸ்கட், கொஞ்சமாக டேட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறமா ஆரஞ்ச் ஜூஸ் வச்சுருக்கேன். ஓகே வீவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.